அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம் உறவுகளே, அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகின்றேன். பைந்தமிழ் பயில ஆவலுடன் காத்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது நாம் 20வது பாடத்திற்கு செல்வோம். இந்த பாடத்தில் நாம் 4 எழுத்துக்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். அவை ரா, பே, நா, சு ஆகியன. ரா, பே, நா, சு. தொடர்ந்து நாம் சற்று முன்பு படித்த எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கி இருக்கின்றோம். இப்போது அந்த புதிய சொற்களை வாசிக்கலாம், வாருங்கள். ரா, புறா, பு ரா, புறா. பே, பேன், பே இன், பேன். நா, பேனா, பே நா, பேனா. சு, சுறாமீன், சு ரா மீ இன், சுறாமீன். வாருங்கள், இப்போது சில சொற்றொடர்களை வாசிக்கலாம். சொற்றொடர்கள்: மணிப்புறா, பேன் சீப்பு, அதிசய பேனா, பால் சுறா. மிக்க நன்றி அன்பர்களே. எழுத்து, சொல், சொற்றொடர் என பார்த்தோம். தொடர்ந்து அதன் விரிவாக்கமானது சிறு சிறு வாக்கியங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றை இப்போது வாசிக்கலாம், வாருங்கள். இது புறா, இது மாடப்புறா, இது மாடத்தில் வசிக்கும். சுமதி புறா வளர்க்கிறாள். இது பேன், பேன் இரத்தம் குடிக்கும். பேன் முடியில் வசிக்கும். மீனா முடியில் பேன் உள்ளது. இது பேனா, பேனா சிவப்பு நிறம். எனக்கு பேனா பரிசாக கிடைத்தது.
மாமாவின் பரிசான பேனா அழகானது. இது சுறாமீன். சுறாமீன் கடலில் வசிக்கும். மீனவன் சுறாமீன் பிடிக்கிறான். சுறாமீன் படம் வரை. இன்றைய பாடத்தில் கற்ற புதிய எழுத்துக்களை மீண்டும் நாம் ஒரு முறை பார்க்கலாமா? ரா, பே, நா, சு. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகள். பைய பைய பைந்தமிழை பயின்றிடுவோம். 20வது பாடம் ஒரு நிறைவை அடைகின்றது. செந்தமிழை போற்றி உங்கள் வெற்றிக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.